இல்ல சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும். சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வருது. ஸோ இதெல்லாமே கட் பாக்டீரியாவோட இம்பேலன்ஸ்னால வருது. எக்ஸ்ட்ரீம் மூட் ஸ்விங்ஸு, சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி வரும். சொரியாசிஸ், எக்ஸீமியா இது எல்லாமே வந்து கட் இம்பேலன்ஸ்னால வருது. நம்ம நேச்சுரலா ஃபுட்ஸ் மூலமா ப்ரீபயாட்டிக்ஸ், ப்ரோபயாட்டிக்ஸ் இதெல்லாம் எடுத்து சரி பண்ண முடியுமா? நம்ம பழைய சாதம் கஞ்சி இருக்கு இல்லைங்களா? நைட் ஊற வச்சுட்டு காலையில வெங்காயம் போட்டு சாப்பிடுவோமே, அது வந்து ஒரு கிரேட் ப்ரோபயோட்டிக். நம்ம இப்போ மாற்றினோம்னா கூட நம்மளும் திருப்பியும் அதே ஹெல்த்துக்கு போக முடியும். அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பெட்டரான ஹெல்த்தை நம்மளால கொடுக்க முடியும். நேச்சுரலா என்னென்ன பண்ணுனா பிசிஓடியை நம்ம பேலன்ஸ்டா வைக்க முடியும்? சன்ஃப்ளவர் சீட்ஸையும் கருப்பு எள்ளு இருக்கு இல்லைங்களா, செசமி சீட்ஸ் அதையும் எடுக்கும்போது அந்த டைமில் என்ன ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கணுமோ அதை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். பட் இதை நான் சாப்பிட்டேன்னா அடுத்த மாதமே எனக்கு கரெக்டாக ஆயிருமானா கண்டிப்பாக கிடையாது. லைஃப் ஸ்டைல் எதனால் அவங்களுக்கு பிசிஓடி வந்திருக்கோ அதை சேஞ்ச் பண்ணிட்டு அதோட சேர்ந்து இதை எடுக்கும்போது எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ டயட்டே இல்லாமல் நம்ம எப்படி வெயிட் மேனேஜ் பண்ணி வச்சுக்கலாம், ஒரே மாதிரி சஸ்டெயின் பண்ணிக்கலாம்? இப்போ யாருமே வந்து உட்காந்து சாப்பாடை பார்த்து அது என்ன கலரில் இருக்குது, என்ன சாப்பாடு உள்ளே இருக்குன்னு பார்த்து சாப்பிட்ற நேரத்தை விட நெட்ஃப்ளிக்ஸில் ஏதாவது ஒன்று பார்த்துட்டே இல்லை ஒர்க் இமெயிலுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டே சாப்பிட்றது ரொம்ப அதிகம். ஸோ நம்ம என்ன உள்ளே போகுதுன்னே தெரியாமல் சாப்பிடும்போது எவ்வளோ தேவைன்னு தெரியாமல் சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஜூஸ் வருது, ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் சுகர், அப்புறம் தான் ஆரஞ்சே இருக்கும் ஆரஞ்ச் ஜூஸில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் நம்ம யோசிச்சு வாங்கணும். கிராம் சுகர்னு போட்டிருக்காங்க, 8 பரவாயில்ல தானே அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா 100 mlக்கு 8 கிராம்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பாட்டில் ஆஃப் பெவரேஜஸ் வந்து 500 ml இருக்கும். ஸோ நீங்கள் இன்ட்டு 5 போடணும். அது வந்து ஒரு நாளுக்கு நமக்கு தேவையான சர்க்கரை அளவை விட அதிகம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட அன்யோல இருந்து நியூட்ரிஷனிஸ்ட் அபி செங்குட்டு வந்தா இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஓகே மேம். இன்னைக்கு நம்ம கட் ஹெல்த் பத்தி தான் பேச போறோம். கட் ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து கன்சிடர் பண்றதே இல்லை. ஹெல்த்தை பத்தியே யாருமே கன்சிடர் பண்றது இல்லை ஃபர்ஸ்ட். ஸோ இந்த கட் ஹெல்த் ப்ராப்ளம் வந்து என்னென்ன ரீசன்ஸ்னால ஏற்படுது, எப்படி வந்து அதை கண்டுபிடிக்கிறது? நம்ம கட் ஹெல்த்துங்கிறது வந்து இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப பாப்புலர் ட்ரெண்டிங் வேர்ட் மாதிரி. தமிழில் வந்து நம்ம குடல் ஆரோக்கியம்னு சொல்லுவோம். இதை இன்னும் கொஞ்சம் டீப் லெவலில் போனோம்னா நம்ம உடம்புக்குள்ள கிட்டத்தட்ட ட்ரில்லியன் கணக்கில் வந்து செல் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். பட் அதை விட அதிகமாக பாக்டீரியாஸ், வைரஸ், ஃபங்கஸ் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. அதில் குட் பாக்டீரியான்னு சொல்கிறோம், பேட் பாக்டீரியான்னு சொல்கிறோம். இந்த ரெண்டும் ஒரு ஒரு பர்டிகுலர் ப்ரொபோர்ஷனில் இருக்குது. அது அதே மாதிரி மெயின்டைன் ஆச்சுன்னா குட் ஹெல்த் இருக்கு, குட் கட் ஹெல்த் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு பேலன்ஸ் மிஸ் ஆச்சுன்னா அப்போ தான் புவர் கட் ஹெல்த்னு சொல்கிறோம். ஸோ அந்த பாக்டீரியாவோட பேலன்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்க. புவர் கட் ஹெல்த் இருக்குன்னு ரொம்ப அதிகமாக கேஸியாக ஃபீல் பண்ணுறது, அடிக்கடி கான்ஸ்டிபேஷன், டயேரியா, எக்ஸ்ட்ரீம் மூட் ஸ்விங்ஸ். இல்லை சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வருது. ஸோ இதெல்லாமே கட் பாக்டீரியாவோட இம்பேலன்ஸ்னால வருது. எக்ஸ்ட்ரீம் மூட் ஸ்விங்ஸு, சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி வரும். சொரியாசிஸ், எக்ஸீமியா இது எல்லாமே வந்து கட் இம்பேலன்ஸ்னால வருது. ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த ஃபியூ சிம்டம்ஸ் மாதிரி. இப்போ இந்த கட் ஹெல்த் வந்து ப்ராப்ளம் வந்து நம்ம ஹெல்த்தை எந்த அளவுக்கு ரூயின் பண்ணுது, ப்ளஸ் வந்து என்னன்னா நம்ம நேச்சுரலா ஃபுட்ஸ் மூலமா ப்ரீபயாட்டிக்ஸ், ப்ரோபயாட்டிக்ஸ் இதெல்லாம் எடுத்து சரி பண்ண முடியுமா? ஓகே. இப்போ என்னெல்லாம் வந்து நம்ம கட் ஹெல்த் ரூயின் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நினைப்போம் நம்ம சாப்பிட்றதுனால மட்டும் தான் கட் ஹெல்த் ரூயின் ஆகுதுன்னு. 50% கண்டிப்பா. நம்ம அதிகமா ஒரு ப்ராசஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறோம். நம்ம கடையில வாங்குற ஃபுட்டு, வீட்ல சாப்பிட்றத விட அதிகமா சாப்பிடும்போது கண்டிப்பா அது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும். பட் இன்னும் சில ஃபேக்டர் நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் வந்து கட் ஹெல்த் ரூயின் பண்ண முடியும். அதுல ஃபுட் இல்லாம சொல்றதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ், மெடிசின். இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம ஏன் சாப்பிட்றோம்? ஏதாவது உடம்புல இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்காக. பட் ஆனால் அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து அது குட் பாக்டீரியாவா, பேட் பாக்டீரியாவான்னு தெரியாது. ஒரு சங்க் ஆஃப் பாக்டீரியாவை அப்படியே வந்து இரேஸ் பண்ணிடும் உடம்புல இருந்து. ஸோ அதனால ஒரு சின்ன கட் இம்பேலன்ஸ் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல். இது யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் ஹைலி ஸ்ட்ரெஸ்டாக நம்ம ரொம்ப நேரம் இருக்கும்போது, இல்லை ரொம்ப நாள் இருக்கும்போது அது ஃபஸ்ட்டு போய் இம்பேக்ட் பண்ணுறது கட் ஹெல்த்து. ஸோ அதே மாதிரி நம்ம சரியாக தூங்கலைனாலுமே அது கட் ஹெல்த் வந்து இம்பேக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ் கட் ஹெல்த் இம்பேக்ட் பண்ணுறது. இப்போ ஃபுட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ சுகர் கெடுதல்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். பட் ஒரு சிலருக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸுமே ரூயின் பண்ணும். சுகர் சாப்பிட்டா பெட்டர்ன்னு சொல்ல வரலைங்க. பட் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கிற ஆல்டர்னேட்டிவ்ஸுமே வந்து கட் ஹெல்த்தை ரூயின் பண்ணுற அளவுக்கு அதுக்கு பொட்டன்சி இருக்குது. இது எப்படி ரிட்ரீவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேச்சுரலி ஃபுட்னாலேயே பண்ண முடியும். இப்போ நம்ம தாத்தா பாட்டி யாருமே ப்ரோபயோட்டிக்ஸ்னு சொல்லி எதுவுமே எடுத்தது கிடையாது. பட் இப்போ வந்து ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. கண்டிப்பாக தேவை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டாக்டர்ஸே வந்து ஹெவி ஆன்டிபயோட்டிக் போடும்போது கூடவே ப்ரோபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நமக்கு தேவை. பட் ஜென்ரலி தேவையான்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபப்ளி புவர் கட் ஹெல்த் இருக்கும்போது ஒரு டாக்டர் கிட்டயோ இல்லை ப்ரொஃபஷனல் நியூட்ரிஷனிஸ்ட், டயட்டிஷியன்ட்ட
கேட்டு எடுத்துக்கலாம். ஜென்ரலி நம்ம ஃபுட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய சாதம் கஞ்சி இருக்கு இல்லைங்களா? நைட் ஊற வச்சுட்டு காலையில வெங்காயம் போட்டு சாப்பிடுவோமே, அது வந்து ஒரு கிரேட் ப்ரோபயோட்டிக். அதே மாரி நம்ம ட்ரெடிஷ்னலா பண்ற ஊறுகாய். நம்ம இப்ப வந்து நெறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு கிட்டத்தட்ட வருஷக்கணக்குல வைக்கிற அளவுக்கு வந்துருச்சுங்க. பட் நம்ம அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, ஊறுகாவ உப்பு தண்ணீல ஊற வச்சு வெயில்ல வைப்பாங்க. ஸோ அது வந்து புளிக்கும்போது குட் பாக்டீரியாஸ வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ நம்ம அத கன்சியூம் பண்ணும்போது வயித்துல குட் பாக்டீரியாவோட பாப்புலேஷன் அதிகமாகுது. ஸோ இது வந்து ப்ரோபயோட்டிக்ஸ்குள்ள வருது. நேச்சுரலி சாப்பிடுறதுல. தயிர்ல இருக்கு. இப்போ வந்து நெறைய பேர் கேட்பாங்க, இட்லி தோசையில இருக்கா? ஏன்னா இட்லி தோசையும் மாவ புளிக்க வச்சு தானே நம்ம பண்றோம். ஆனா ஒரு பர்ட்டிகுலர் டெம்பரேச்சருக்கு மேல போம்போது குட் பாக்டீரியாஸ் வந்து இறந்துரும். ஸோ நம்ம இப்ப தோசை ஊத்தும்போது, இட்லிய ஸ்டீம் பண்ணும்போதே போயிடும். ஸோ அதுல பெருசா இப்ப வரைக்கும் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் கிடையாதுங்க. இப்போ அத விட இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுங்களா? ப்ரீபயோட்டிக்ஸ். இப்ப நம்ம ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். வயித்துல போய் செட்டில் ஆயி நமக்கு நெறைய குட் பாக்டீரியாஸாவ அதிகப்படுத்துது. ஆனா அதுக்கு ஃபுட் தேவை இல்லைங்களா? அத தான் நம்ம ப்ரீபயோட்டிக்ஸ்ன்னு சொல்றோம். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வேர்ட் மாரி தெரியும். பட் நம்மளோட சிம்பிளான பூண்டு, வெங்காயம், வாழைப்பழம், ஆப்பிள், நம்ம க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், ப்ரோக்கலி, முள்ளங்கி இதெல்லாம் வந்து ஃபைபர் அதிகமா இருக்கு. ஸோ ஃபைபர் வந்தாலே வந்து அந்த குட் பாக்டீரியாஸ் ஹாப்பி ஆகுற மாதிரி. ஏன்னா நம்ம வயித்துனால அத பிரேக் டவுன் பண்ண முடியாது. ஸோ இன்டெஸ்டைன்ஸ்குள்ள போகுது. அதாவது குடலுக்குள்ள போகும்போது, அந்த குட் பாக்டீரியா அத வந்து புளிக்க வச்சு, அதுக்கு அதுதான் ஃபுட்டு. ஸோ அது ஹாப்பியா இருக்கும்போது நமக்கு நல்ல பேலன்ஸ்டா இருக்கும் நமக்கு. ஸோ பேசிக்கா நெறைய ஃபைபர், நல்ல தூக்கம், ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கணும். ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேங்க. ஏன்னா டாக்டர் சொல்றாங்கன்னா ஒரு ரீசனோட தான் சொல்லுவாங்க. பட் எவ்ளோ முடியுமோ நம்மளா போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்கி சாப்பிடுறவங்க நெறைய இருக்காங்க. அதெல்லாம் தவிர்த்தோம்னாலே நல்ல கட் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு வாங்கி சாப்பிடுறது அதெல்லாம் ஓகே எல்லாமே. கண்டிப்பா. ஏன்னா டாக்டர் வந்து குடுக்குறாங்கன்னா, அது கைய மீறி போனதுக்கு அப்புறம் தானே அவங்க குடுப்பாங்க. ஸோ அது டாக்டரோட இது வந்து டெஃபினெட்லி வேணும். டாக்டரோட ஒப்பீனியன் நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி. ஸோ இப்ப இந்த கட் ஹெல்த் வந்து ரூயின் ஆவறதால, ஸோ மென்டல் ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகுமா? அதுக்கும் இதுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? நான் ஒரு இன்ட்ரஸ்டிங் எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்கு. ரொம்ப எமோஷனலி ட்ரெயின்டா இருக்கீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்டு? ரொம்ப டென்ஷன் ஆகும். யாராவது அத பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? சாப்பிட எக்ஸாக்ட்லி. ஸோ சாப்பிடுறதுனால உங்களோட எமோஷன் ஸ்டேட் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஆகுது இல்லைங்களா? வயித்துக்குள்ள போறது எப்படி பிரெயின மாத்துதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஸோ கட் ஹெல்த்துக்கு வந்து ஆமா. இது வந்து ஒரு உண்மையாவே வந்து நெறைய பேர் நான் உட்பட நான் சொல்றேன். ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது, ரொம்ப டென்ஷனா இருக்கும் அப்டின்னா, சாப்ட்டா சரியாயிடும். கொஞ்சம் காம் ஆயிடுவோம். யாஹ்! ஸோ ஆனா நம்ம என்ன சாப்பிடுறோங்கிறதும் இருக்கு ஆமா. கண்டிப்பா. ஸோ வந்து நம்ம சாப்பிடுறது கட் ஹெல்த் வந்து மென்டல் ஹெல்த்ல வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுங்க. இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம ஜெயன்ட் வீல்ல போறோம்னு வச்சுக்கோங்க. இல்ல ஒரு அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டி எதா பண்றோம்னா, நம்ம குதிக்கும்போது எந்த இடத்துல ஃபீல் பண்றோம்? வயித்துல ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த எமோஷனல் ஸ்டேட் வந்து கட்டுக்கும், பிரெயினுக்கும் ரொம்ப பெரிய கனெக்ஷன். இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ். இன்னொரு பெரிய எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றக்கு, நம்ம இப்போ ரொம்ப ஆங்ஸைட்டில இருக்காங்க. பேனிக் டிஸார்டர் இருக்கு. இல்ல வந்து டிப்ரஷன் ரொம்ப ஹை லெவல்ல இருக்குன்னா, டாக்டர்ஸ் வந்து சில மெடிகேஷன் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அது நம்ம வாயில போடுறோம். வயித்துக்குள்ள போய் நம்ம பிரெயின்ல இருக்க வேவ்ஸ மாத்தி காம் பண்ணுது. ஸோ ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் பொறுத்த வரைக்குமே பிரெயின் தான் டாமினன்ட் ஆர்கன் நெனச்சோம். ஏன்னா, அது குடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன மத்த எல்லா ஆர்கன்ஸும் ஃபாலோ பண்ணும்னு. பட் இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸ்ன்னு நான் சொல்றது ஒரு 25, 30 இயர்ஸா அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது, கட்ட வந்து செகண்ட் பிரெயின்னு சொல்றாங்க. கட் சொல்றதையும் பிரெயின் கேக்குது. ஸோ அதனால நம்ம சாப்பிடுறது, நம்ம மூட அஃபெக்ட் பண்றதுக்கு டைரக்ட் லிங்க் இருக்கு. அதே மாரி நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கோம், இல்ல வந்து ஆங்ஸைட்டி அதிகமா இருக்குன்னா, அது அப்படைட்ட அஃபெக்ட் பண்ணும். நமக்கு பசிக்காது சில டைம். இல்ல ரொம்ப பசிக்கும். ஸோ மென்டல் ஹெல்த்துக்கும், கட் ஹெல்த்துக்கும் பெரிய லிங்க் இருக்கு. லைக் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஜாஸ்தி. அதனால தான் இப்போ நாங்க எங்க அன்னியோல பார்த்தீங்கன்னா, நாங்க இந்த மாதிரி கேஸஸ் வரும்போது, நாங்க கட் ஹெல்த்தையும் பார்த்துக்கிறோம். அதே மாதிரி மென்டல் ஹெல்த்தையும் ஹேண்ட் இன் ஹேண்டா போனா தான் இது லாங் டர்ம்ல சஸ்டெய்னபிளா நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ நாங்க அன்னியோல அதுதான் ஸ்ட்ரைவ் பண்றோம். இப்போ கட் ஹெல்த் ரூயின் ஆயிடுச்சு அப்டின்னா, நெறைய பேர் என்ன நெனைப்போம் அப்டின்னா, அது அவ்ளோதான் டேமேஜ் ஆயிடுச்சு அப்டின்னு. பட் அத 100% நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் மாத்தி ரிட்ரைவ் பண்ணி கொண்டு வர முடியுமா? சான்சஸ் இருக்கா? ஸோ இப்போ ஒரு லேட்டஸ்ட் ரிசர்ச் வச்சு நான் உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் பண்றேன். அதில வந்து ஹியூமன் பீயிங்ஸையும் எடுத்து, ராட்டையும் சேர்ந்து எக்ஸாமின் பண்ணதுல, ஒருத்தவங்க ரொம்ப புவர் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ்னால வந்து ரொம்ப கட் டிஸ்பயோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் கட் பாக்டீரியாவோட இம்பேலன்ஸ் தான் சொல்றோம். ஸோ அப்பதான் எல்லா சிம்ப்டம்ஸும் சேர்ந்து வர மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு பெர்சன் எடுத்து, ராட்லயும் அதே மாதிரி எடுத்து, திருப்பியும் ஹை ஃபைபர் டயட் அதாவது காய்கறிகள், பழங்கள், நேச்சுரலா கிடைக்கிற ஹோல் கிரெயின்ஸ் நம்மளோட ஆ கைக்குத்தல் அரிசி, கோதுமை அதெல்லாம் குடுத்து, ஒரு ஃபியூ இயர்ஸ் பார்த்ததுல,
மேட்டர் ஆஃப் ஃபியூ மந்த்ஸ்லேயே பெரிய டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சுது. ஆனால் ஒரு 1 இயர்லேயே பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பேட் ஹேபிட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட கட் ஹெல்த் எந்த நிலமையில இருந்ததோ, ஒரு 95% அதே இதுக்கு ரெஸ்டோர் ஆனது பார்த்தாங்க. ஸோ இது அவங்களுமே இன்னும் ரிசர்ச்சில் இருக்குங்க. அவங்க ப்ராபப்ளி கட் மெமரின்னு அதை சொல்கிறாங்க. கட் ஹெல்த்துக்குமே கூட மெமரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா டெஃபினட்டாக வி கேன் கோ பேக். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ராட்ல வந்து 3 ஜெனரேஷனுக்கு அப்புறம் அதே மாதிரி இருக்கான்னு பார்த்தாங்க. ஆனா, அதாவது நான் சொல்றது வந்து நல்ல ஹேபிட்ஸே வராம, புவர் கட் பாக்டீரியா பேலன்ஸ்லயே குட் ஹேபிட்ஸும் இல்லாத பெர்சனுக்கு 3 ஜெனரேஷனுக்கு அப்புறம் பார்த்ததுல 30 ட்ரில்லியன் இருந்தது பார்த்தீங்கன்னா, 5 ட்ரில்லியனா மாறியிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பேசிக்கா நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம இப்ப மாத்துனோம்னா கூட, நம்மளும் திருப்பியும் அதே ஹெல்த்துக்கு முடியும். அடுத்த ஜெனரேஷனுக்கும் பெட்டரான ஹெல்த்த நம்மனால குடுக்க முடியும். ஸோ வி கேன் டெஃபினெட்லி கோ பேக். குட் ஹேபிட்ஸ்னால ஸ்லீப், ஸ்ட்ரெஸ், ஃபுட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இந்த 4யும் கான்சன்ட்ரேட் பண்ணாலுமே கட் ஹெல்த்த வந்து ஒரு நல்ல ரெஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த 4 விஷயம் மேஜரா இருக்கு இல்லையா? கண்டிப்பா. இது ரிட்ரைவ் தூங்குறது பண்றது. கண்டிப்பா இம்பார்டன்ட். தூங்குறதுக்கும் கட்டுக்கும் என்ன சம்மந்தம் நம்ம யோசிக்கலாம். தூங்குற டைம்ல தான் அது ரிஜுவினேட் ஆகுற டைம். அதுக்கான ரெஸ்ட் குடுக்குற டைம். ரெஸ்ட்டே இல்லாம யாருனாலுமே ஓட முடியாது இல்லைங்களா? ஸோ ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட். நான் சொன்ன மாரி பிரெயின்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது டைஜெஷன் அப்படியே ஸ்லோ ஆயிடும். ஸோ கட் பாக்டீரியாவோட பேலன்ஸுமே மிஸ் ஆகும். அடுத்து ஃபுட் ஹேபிட்ஸ். நம்ம ரொம்ப ப்ராசஸ்டான ஃபுட்டு, ரொம்ப அ ஒரு அதனால டாலரேட் பண்ணிக்காத ஃபுட் குடுத்துட்டே இருக்கும்போது பாக்டீரியா இம்பேலன்ஸ் நடக்கும். அதே மாதிரி தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வாக்கிங், ஒர்க் அவுட் அது எதுவா வேணாலும் இருக்கலாம். இப்ப நம்ம கட் ஹெல்த் பத்தி பேசினோம். நெக்ஸ்ட் வந்து பிசிஓடி. ஸோ இது இன்னைக்கு பிசிஓடி அப்படிங்கிறது வந்து நெறைய பேருக்கு, நெறைய பெண்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளமாவே இருக்கு. எல்லாருமே வந்து எனக்கு பிசிஓடி இருக்கு, பிசிஓடி இருக்குன்னு சொல்றாங்க. இத பிசிஓடி அப்படின்றது காமனைஸ் பண்ணிடுறாங்க. ரொம்ப ஜெனரலைஸ் பண்ணிட்டு, பட் அதுல நெறைய டைப்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஸோ என்ன மாரி டைப்ஸ்லாம் இருக்கு? அத எப்படி ஃபைண்ட் பண்றது நம்ம? அது பெஸ்ட் பெர்சன் வந்து ஒரு குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல். ஒரு டாக்டர்னால அ அது வந்து பெஸ்ட் பெர்சன் அவங்க தான் அத வந்து உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் பிசிஓடின்னு சொல்ல முடியும். இப்போ சும்மா ஒரு அவேர்னஸ்க்காக நான் சொல்றேன். இன்சுலின் ரெசிஸ்டன்ட் பிசிஓடின்னு ஒண்ணு இருக்குங்க. அதுதான் ரொம்ப காமன். செகண்ட் பார்த்தீங்கன்னா, அட்ரினல் ஃபெட்டிக்ன்னு சொல்லுவோம். அடுத்து இன்ஃப்ளமேட்டரி பிசிஓடி, போஸ்ட் பில் பிசிஓடி. இப்போ இன்னொரு கேட்டகரி வந்து ஹிடன் பிசிஓடின்னு சொல்றாங்க. அதாவது ஹிடன் இது பிசிஓடி. எக்ஸாக்ட்லி. இதுதான் ரீசன்னே இல்லாம ஒரு சில டெஃபிஷியன்சினால வரும். இப்போ அயோடின் டெஃபிஷியன்சினால, ஜிங்க் டெஃபிஷியன்சினால. பட் இது ரொம்ப காமன் கிடையாது. ரொம்ப காமன் பார்த்தீங்கன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிசிஓடி. சுகர் நம்ம சாப்பிடுறோம். இப்போ நார்மலா ஒருத்தங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இல்லாதவங்களும், ஒரு பிசிஓடி இருக்கவங்க, இல்ல டயபெட்டிஸ் இருக்கவங்க, சுகரி ஃபுட் ஒண்ணு சாப்பிடும்போது, நம்ம உடம்பு வந்து மேட்டர் ஆஃப் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல நார்மல் பெர்சன்ல அந்த எல்லா சுகரையும் செல்குள்ள தள்ளிரும். ஆனா, இதுவே வந்து ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட் இல்லன்னா வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட் பிசிஓடி இருக்க ஒரு பெர்சன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் கழிச்சு கூட செல்குள்ள போகாம ஃப்ரீயா பிளட்ல அதிகமா சுகர் இருக்கும். அது வந்து ஒரு கிட்டத்தட்ட டயபெட்டிஸ் கண்டிஷன் மாதிரி தான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு காரணம் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸு, அதே மாரி பாடியில ஒரு சில ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆக வேண்டியது ரொம்ப கம்மி லெவல்ல செக்ரீட் ஆகுது. இன்னும் சிலது ரொம்ப அதிகமான லெவல்ல செக்ரீட் ஆகுது. இந்த ஒரு அகைன் ஒரு இம்பேலன்ஸ்னால வரது. ஆ இத எப்படி கரெக்ட் பண்ண முடியுங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெர்சனலைஸ்டான கொஸ்டின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சிலருக்கு அவங்களோட லைஃப் ஸ்டைல்னால வரலாம். ரொம்ப செடென்டரி லைஃப் ஸ்டைல், ஒர்க் அவுட்டே இல்லாம இருக்கிறதுனால. ஒரு சிலருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால வரலாம். இப்போ அட்ரினல் ஃபெட்டிக் சொன்னேன் இல்லைங்களா? அவங்களுக்கு அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆகுறது, ரொம்ப ப்ரொலாங்க்டு பீரியட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போது, பாடி வந்து அட் சர்டைன் பாயிண்ட்ல செக்ரீட் பண்ண வேண்டிய சில ஹார்மோனல் ஃபங்ஷன வந்து பேக் சீட்ல வச்சுருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா, எனக்கு இப்ப பிரையாரிட்டி இந்த ஸ்ட்ரெஸ்ஸ கம்மி பண்றது. அதனால அகைன் நம்மளோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அஃபெக்ட் ஆகுது. அது ஒரு டைப் ஆஃப் பிசிஓடி. இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சோனே, ஓகே எனக்கு ஆல்ரெடி டயர்டா இருக்கு. ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருப்பாங்க அவங்க. நான் வந்து கொஞ்சம் காஃபி குடிக்கிறேன் அப்படின்னு காஃபி எடுத்துப்பாங்க. அவங்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஆல்ரெடி ரொம்ப அதிகமா இருக்கு. காஃபி வந்து இன்னும் நம்மள பிரிஸ்க் ஆக்குறது. அது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் மாரின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஸ்ட்ரெஸ் நான் சொல்றது கார்ட்டிசால வந்து அதிகப்படுத்தும். கார்ட்டிசால் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லுவோம். ஆனா, அது எல்லாருமே ஒரு நெகட்டிவ் அசோசியேஷன்ல பார்க்குறாங்க. இப்ப நான் உங்ககிட்ட உட்கார்ந்து இது பேசுறதுக்குமே எனக்கு அந்த கார்ட்டிசால் மேல இருக்கணும் ஆக்சுவலி. அது ஆனா ஒரு லெவல் வரைக்கும். அந்த லெவலுக்கு மேல போகும்போது ப்ராப்ளமேட்டிக். இந்த பிசிஓடி பீப்பிள்க்கு ஆல்ரெடி லெவலுக்கு மேல இருக்கு. அவங்க காஃபி குடிக்கும்போது எம்ப்டி ஸ்டொமக்ல என்ன ஆகும்? இன்னும் அதிகமாகும். அவங்களுக்கு அந்த காஃபி கட் பண்ணும். ஆனா ரொம்ப வேற மாதிரி இருக்க பீப்பிள்க்கு காஃபி இஸ் கிரேட்.
ஸோ இது ரொம்ப ஸோ பர்சனலைஸ்டான ஒரு டைப்ஸ்க்கு விஷயம். ஏத்த மாரி அவங்க ஃபுட் ஃபுட் ஹேபிட்ஸ் எடுக்கிறதும் மாற்றம் கண்டிப்பா. தான் இருக்கு. ஸோ அதனால ஜெனரலைஸ்டா என்னாலயுமே சொல்ல முடியாதுங்க. இப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கவங்களுக்கு சுகரி ஃபுட் கம்மி பண்ணணும். கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி குடுத்துட்டு, ஃபைபர் அதிகமா எடுத்துக்கணும். குட் ஃபேட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாரி ஒண்ணொண்ணுக்கும் ஒரு ஒரு மாரி மாறும். ஸோ ஆனா டெஃபினட்டா நீங்க சொன்ன மாதிரி தேர் ஆர் நெறைய டைப்ஸ் ஆஃப் பிசிஓடி இருக்கு. ஸோ அது ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போய் நம்ம தெரிஞ்சுட்டு பண்றது தான் எப்பயுமே கரெக்ட்டா இருக்கும். இப்ப பிசிஓடிக்கு நெறைய டேப்லெட்ஸ் எடுப்பாங்க. நெறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. பட் அத தாண்டி வந்து நேச்சுரலா என்னென்ன பண்ணுனா பிசிஓடிய நம்ம பேலன்ஸ்டா வைக்க முடியும்? நான் அகைன் வந்து ஜெனரலைஸ்டா சொல்றேங்க. ஏன்னா ஒரு ஒரு டைப்புக்கு சிலது மாறும். பட் ஜெனரலா பிசிஓடினாலே இதெல்லாம் பண்ணா நல்லதுன்றது மட்டும் நான் பேசுறேன். சீட் சைக்கிளிங்ன்னு சொல்லுவாங்க. நேச்சுரலி வந்து இப்போ ஒரு ஒரு விமென்னுக்கு அவங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் 30 டேஸ், 28 டேஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் 15 டேஸ் ஒரு சில ஹார்மோன் செக்ரீட் ஆகணும். செகண்ட் 15 டேஸ் வேற சில ஹார்மோன் செக்ரீட் ஆகணும். இப்போ அதுல செக்ரீட் ஆகாதனால தான் ப்ராப்ளம். ஸோ இப்போ அத வந்து நம்ம நேச்சுரலா எப்படி வந்து கொஞ்சம் இன்டியூஸ் பண்ணலான்னா, சீட் சைக்கிளிங்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் 15 டேஸ்க்கு வந்து நம்மளோட பம்ப்கின் சீட்ஸும், ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபர்ஸ்ட் 15 டேஸ் எடுத்துக்கணும். அதுல வந்து நேச்சுரலாவே ஈஸ்ட்ரோஜன் ஒரு ஹார்மோன் இருக்கு. அத நமக்கு செக்ரீட் பண்ணி குடுக்கும். செகண்ட் 15 டேஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம சூரியகாந்தி விதை, சன்ஃப்ளவர் சீட்ஸையும், கருப்பு எள்ளு இருக்கு இல்லைங்களா? செசமி சீட்ஸ் அதையும் எடுக்கும்போது, அந்த டைம்ல என்ன ஹார்மோன்ஸ் அதிகமா இருக்கணுமோ, அத வந்து பூஸ்ட் பண்ணி குடுக்கும். ஸோ இந்த சீட் சைக்கிளிங் வந்து ஒரு நல்ல விஷயம். பட் இத நான் சாப்பிட்டேன்னா அடுத்த மாசமே எனக்கு கரெக்ட் ஆயிருமான்னா, கண்டிப்பா கிடையாது. லைஃப் ஸ்டைல் எதனால அவங்களுக்கு பிசிஓடி வந்திருக்கோ, அத சேஞ்ச் பண்ணிட்டு அதோட சேர்ந்து இத எடுக்கும்போது எஃபெக்டிவா இருக்கும். ஒரு கொஸ்டின். அதாவது 30 டேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் 15 டேஸ் இந்த சீட்ஸ் நெக்ஸ்ட் 15 டேஸ் அந்த மானியா? இல்ல ஒவ்வொருத்தருக்கும் அந்த பீரியட் சைக்கிள் பொறுத்து இது மாறுமா? இல்லைங்க. டேக்கன். ஃபர்ஸ்ட் 15 டேஸ் எப்பயுமே இந்த சீட்ஸ். இந்த செகண்ட் 15 டேஸ் உங்களுக்கு எலாங்கேட் ஆச்சுனாலும் நீங்க இதே தான் கன்டின்யூ ஓகே, பண்ணணும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, சைக்கிள் சிங்கிங்ன்னு சொல்லுவோம். ஜெனரலாவே நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா விமென்னுமே இத ஒத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் 15 டேஸ் நம்மளோட எனர்ஜி லெவலே வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அந்த டைம்ல சில ஒர்க் அவுட்ஸ் பண்ணா ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கும். ஆனா பேசிக்கா கார்டியோவாஸ்குலர் எக்சர்சைஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? அம் ரன்னிங், ஜாகிங் அந்த மாதிரி ஹிட் ஒர்க் அவுட்ஸ் அதெல்லாம். செகண்ட் 15 டேஸ்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிராஜுவலா ஸ்லோ டவுன் பண்ற மாரி ஒர்க் அவுட்ஸ். யோகா, வாக்கிங் அந்த மாதிரி சில ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது பெட்டரா இருக்கும். ஸோ இது இந்த சைக்கிள் சிங்கிங் ஏன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, ஆல்ரெடி பாடி வந்து நான் சொன்ன மாரி ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்கும் பிசிஓடி இருக்கும்போது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸ இன்னும் அதிகமாக்காம இருக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங், எந்த டைம்ல எந்த ஒர்க் அவுட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. சீட் சைக்கிளிங் ஒண்ணு, சைக்கிள் சிங்கிங் ஒண்ணு. இந்த 2ம் ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். இது இல்லாம பார்த்தீங்கன்னா, டாக்ஸிக் எக்ஸ்போஷருமே வந்து சில டாக்சின்ஸ்மே வந்து நம்ம ஹார்மோன்ஸ டிஸ்டர்ப் பண்றதுக்கான எபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ சன்ஸ்கிரீன்ல சிலது இருக்குன்னு சொல்றாங்க. இது ரிசர்ச் வந்து 100% இல்லைனாலும், பிசிஓடி இருக்க கிளையண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் மூலியமா வந்து ஒரு சில இன்கிரீடியன்ட்ஸ் சன்ஸ்கிரீன்ல இருக்கிறது வந்து அவங்களோட பிசிஓடிய வந்து கரெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வைக்குதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்போஷர கொஞ்சம் கம்மி பண்ணும். அகைன் நான் வரேன். தூங்குறது, ஸ்ட்ரெஸ் லெவல கம்மி பண்றது, ஃபைபர் இன்டேக்க அதிகப்படுத்தணும். ஒரு வேளையுமே வந்து கொஞ்சம் புரோட்டீனும், காய்கறியும் இல்லன்னா பழங்கள் ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கும்போது, ஆ நேச்சுரலா நம்மனால வந்து கரெக்ட் ஆயிட்டு இருக்க பிசிஓடிய நல்லா பூஸ்ட் பண்ற மாதிரிங்க இது எல்லாமே. ஸோ இந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணாலே பேலன்ஸ்டா வச்சுக்கலாம் நம்ம. அத டேப்லெட்ஸ் அதெல்லாம் எடுக்கிறத தாண்டி இது நேச்சுரலா நம்ம ஃபாலோ பண்ற ரொட்டீன்ஸ் இல்லையா? நேச்சுரலா இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபுட்ட பத்தி பேசணும் அப்டின்னாலே நெறைய விஷயம் பேசலாம். ஏன்னா இன்னைக்கு எல்லா நோய்க்குமே வந்து ஃபுட் வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான் நம்ம ஹெல்த்த வந்து மெயின்டெயின் பண்ணுது. அது மூலமா தான் நெறைய ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. சரி பண்றதும் ஃபுட்டால தான். ஸோ இப்ப இந்த ஃபுட் பத்தி பேசும்போது கண்டிப்பா டயட் பத்தி பேசியே ஆகணும். நெறைய பேர் வந்து நெறைய டயட் இருக்காங்க. வெயிட் மேனேஜ்மென்ட் பண்ணணும். வெயிட் கம்மியாவே வச்சுக்கணும். லெவலாவே வச்சுக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு, நான் டயட் அப்டின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ டயட்டே இல்லாம நம்ம எப்படி வெயிட் மேனேஜ் பண்ணி வச்சுக்கலாம்? ஒரே மாதிரி சஸ்டெயின் பண்ணிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி ஃபுட் வந்து எல்லாத்துக்குமே பேஸ் மாதிரி. நீங்க சாப்பிடுறதுனால தான் வெயிட் போடுறோம். சாப்பிடாம இருக்கவங்க யாருமே வெயிட் போடல. ஸோ ஃபுட் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. பட் ஃபுட்ல கான்சன்ட்ரேட் கண்டிப்பா பண்ணணும். பட் அது கூட என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு வேணா நான் சொல்றேன். நான் டயட்ன்னு கம்ப்ளீட்டா போக முடியாதுங்க. பட் அது இல்லாம ஒர்க் அவுட்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுன்னு. பட் வந்து நம்ம எல்லாருமே இந்த 1 ஹவர் ஒர்க் அவுட்ட மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றோம். ஆனா அந்த 1 ஹவர விட அதிகமான டைம் நம்ம வந்து டே டைம்ல ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ 1 ஹவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஃபுல் டைம் உட்கார்ந்திருக்கும்போது, அது ஒர்க் அவுட் பண்ணாலுமே அது ஹெல்ப் பண்ணாது. லிஸ்ட்ன்றது வந்து நம்ம இப்போ உட்கார்ந்து பேசுறோம் இல்லைங்களா? இப்ப நான் கை அசைக்கும்போதுமே வந்து ஒரு சில கேலரீஸ் பர்ன் ஆகும். சும்மா
இப்போ எனக்கு கால் வருதுன்னா, நான் பேசிட்டே நடக்கிறதுக்கும், உட்கார்ந்து பேசுறதுக்கும் கேலரி பர்ன் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபிசிக்கலி ஆக்டிவா இருக்கமோ, ஒரு த்ரூ அவுட் த டே அதிக நேரம் உட்காராம, அதிக நேரம் படுக்காம இருக்கிறது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதாவது வெயிட் மேனேஜ்மென்ட்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒர்க் அவுட்க்கு ஈக்குவலா இம்பார்ட்டன்ட் இந்த லெஸ்ன்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அகைன் தூங்குறது. ஏன் தூங்குறது நான் இதுக்குள்ள கொண்டு வரேன்னா, லெட்ஸ் சே நம்ம ஒரு 1 ஹார், 2 ஹார்ஸ் இல்லன்னா ஒரு 4 டூ 5 ஹார்ஸ் தான் நமக்கு அன்னைக்கு நைட் தூக்கம் வந்திருக்குன்னா, காலையில எந்திரிச்சோனே நமக்கு என்ன தேவைப்படும்? காஃபி தேவைப்படும். காஃபிலயும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா நமக்கு தேவைப்படும். சர்க்கரை அதிகமா போட்டு சாப்பிடுவோம். காலையிலயுமே பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இட்லி குடுக்குறேன். இன்னொரு பிளேட்ல வந்து நல்ல ஒரு சர்க்கரை பொங்கல் குடுத்தேன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு சர்க்கரை சக்கரை பொங்கல் தான் பொங்கல் போவோம். தான். ஏன்னா நம்ம தூக்கம் கம்மியா இருக்கும்போது, நம்ம பிரெயின் வந்து டயர்டா இருக்குங்க. ஏதாவது ஒரு விதத்துல ஸ்ட்ரைவ் பண்ணி நான் அவங்கள ஆக்டிவ் பண்ணிரணும்னு அது ட்ரை பண்ணும். அதுக்கு சுகர் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும்னு நம்ம பிரெயினுக்கு கிளவரா தெரியும். ஸோ நம்மளோட சாய்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து எப்பயுமே தப்பா இருக்கும். சரியான தூக்கம் இல்லன்னா. அதே தான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும். நீங்க பயங்கர ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்போது நம்ம முதல்ல பேசின மாதிரி சாப்பிடுறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் போவோம். அந்த கம்ஃபர்ட் ஃபுட், எமோஷனல் ஈட்டிங்லாம் புதுசா வந்த டெர்ம்ஸ் இதெல்லாம். ஸோ அந்த ஃபுட் வந்து நமக்கு எமோஷனலி ஒரு பேலன்ஸ் குடுக்குதுன்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா நம்ம சூஸ் பண்ற ஃபுட் ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். அப்ப நான் போய் ஒரு ஃபுல் பீட்சாவ கூட என்னால சாப்பிட்டு முடிக்க முடியும். ஆனா அதுலேருந்து வர கேலரீஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட் டெக்னிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்லீப், அகைன் லெஸ். இந்த 3ம் வந்து இம்பார்ட்டன்ட். அது இல்லாம ஒண்ணே ஒண்ணு ஆட் பண்ணணும்னா, மைண்ட்ஃபுல்லா இருக்கிறது. இப்ப யாருமே வந்து உட்கார்ந்து சாப்பாட பார்த்து அது என்ன கலர்ல இருக்கு, என்ன சாப்பாடு உள்ள இருக்குன்னு பார்த்து சாப்பிடுற நேரத்த விட, Netflixல ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டே, இல்ல வொர்க் இமெயிலுக்கு ரிப்ளை பண்ணிட்டே சாப்பிடுறது தான் ரொம்ப அதிகம். ஸோ நம்ம என்ன உள்ள போதுன்னே தெரியாம சாப்பிடும்போது, எவ்ளோ தேவைன்னும் தெரியாம சாப்பிட ஆரம்பிச்சுர்றோம். ஸோ மைண்ட்ஃபுல் ஈட்டிங். இந்த கவனத்தோட சாப்பிடுறது. இந்த 4ம் வந்து நான் டயட் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு மேபி எடுத்துக்கலாம். ஃபீல் பண்ணி சாப்பிடணும் ஃபுட் அப்படி சொல்றீங்களா? கவனமா சாப்பிடணும். எவ்வளோ சாப்பிடுறோம்னு கவனத்தோட சாப்பிடணும். கண்டிப்பா. ஓகே. என்ன சாப்பிடுறோம், எவ்ளோ சாப்பிடுறோங்கிறது. ஸோ இந்த டயட் பத்தி பேசும்போது இன்னொரு டைப் இருப்பாங்க. இது சாப்பிட்டா எனக்கு வெயிட் போடும். அது சாப்பிட்டா எனக்கு வெயிட் போடும். நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். அந்த மாரி ஒரு ஃபுட் டிஸார்டர்ன்னு கூட ஈட்டிங் டிஸார்டர்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாரி இருக்கவங்க அத எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ஈட்டிங் டிஸார்டர் வந்து ரொம்ப பெரிய டாபிக்ங்க ஆக்சுவலி. நம்ம சாப்பிடுறது வந்து ஒன்ஸ் இன் அ வைல் அந்த எமோஷனலி பேலன்ஸ்க்கு சாப்பிடுறது வேற. ஈட்டிங் டிஸார்டர் பத்தி நான் சும்மா ஒரு ஒரு லைன் சொல்லிடுறேங்க. ஏன்னா, அது நெறைய பேத்துக்கு தெரியாத ஒரு விஷயம். இப்ப நீங்க வந்து சாப்பிடுறீங்க. வயிறு ரொம்ப ஃபுல் ஆகுதுன்னா நீங்க ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஆனா, ஈட்டிங் டிஸார்டர்ல இருக்கவங்கனால உடம்பு போதும்ன்னு சொன்னா கூட ஸ்டாப் பண்ண முடியாது. அது வந்து உடல்நிலை மட்டும் இல்ல, மனநலமும் சேர்ந்து வர ஒரு விஷயம். ஒரு சிலர் வந்து ஃபுட்ட பார்த்தாலே பயப்படுவாங்க. ஐயோ! இது சாப்பிட்டேன்னா எனக்கு வெயிட் போட்டுரும். அதுக்கு நெறைய காரணங்கள் இருக்குங்க. இப்ப சின்ன வயசுல வந்து வளர்ற வயசுல இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிட்டா வெயிட் போடும் அப்படின்னு கேட்டு வளரும்போது, பெருசாகும்போது அத பார்க்கும்போதே நமக்கு ஒரு நெகட்டிவ் அசோசியேஷன் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி "நீ என்ன இவ்ளோ சாப்பிடுற? இவ்ளோ சாப்பிட்டா வெயிட் போட்டுருவ" அப்படிங்கும்போது, ஓ! நம்ம சாப்பிட்டா வெயிட் போட்டுருவோம்னு இதெல்லாமே சைக்காலஜிக்கலி நமக்கு உள்ள வந்து ரொம்ப பதியிற ஒரு விஷயம். இது ஒரு விஷயம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அ ரொம்ப கேலரி ரெஸ்ட்ரிக்டடா சாப்பிட்டது. லெட்ஸ் சே அவங்க வெயிட் போட்டுட்டாங்க. ஓகே நான் இனிமேலு இவ்ளோ கம்மியா தான் சாப்பிட போறேன்னு ஒரு 50% ஃபுட்ட இம்மீடியட்டா ஓவர் நைட் மாத்தும்போது, உடம்புக்கு அது பத்தாது. ஸோ ஆனா வந்து இப்படி இருந்தா தான் எனக்கு வெயிட் லாஸ் ஆகும். நான் ஸ்டார்வ் பண்ணா தான் எனக்கு வெயிட் லாஸ் ஆகுன்ற மைண்ட் செட் இது எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தாங்க. இன்னுமே வந்து 100% என்ன ரீசன்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு குவாலிஃபைடான தெரபிஸ்ட்னால தான் சொல்ல முடியும். நான் சொன்ன மாதிரி இது ஃபுட் வந்து 50%னா ஒரு சைக்காலஜிஸ்ட்டோட இன்வால்வ்மென்ட் இதுல 50%. ஒரு சில கேஸஸ் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு உடம்புனால நிறுத்த முடியாம சாப்பிட்டு போய் வாமிட் கூட எடுப்பாங்களே தவிர, அவங்கனாலயே அவங்க ஸ்டாப் பண்ண முடியாது. இதுதான் வந்து எக்ஸ்டென்ட் ஆஃப் ஈட்டிங் டிஸார்டர். நமக்கு இருக்கிறது ஈட்டிங் டிஸார்டர் கிடையாதுங்க. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, ஒரு சைக்காலஜிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் போக வேண்டிய ஆள். அவங்க எதனால அவங்களுக்கு அந்த பயம் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு, அத வந்து பாசிஃபை பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்புறமா தான் வந்து டயட்ல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் டயட்லேருந்து ஆரம்பிக்கும்போது இன்னும் பேக் ஃபயர் தான் பண்ணும். இன்னும் அதிகப்படுத்திருங்க அத. ஸோ அகைன் அன்னியோல வந்து நாங்க இதனால தான் ஹேண்ட் இன் ஹேண்ட்ல இந்த மாதிரி ஒரு கேஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் சைக்காலஜிஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா அந்த கேஸ வந்து ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் எடுக்கும்போது கரெக்ட்டா இருக்கும். அன்னியோல இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து வொர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது. ஸோ ஈட்டிங் டிஸார்டர் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ். கேலரிஸ் பத்தி பேசுனீங்க. இப்பலாம் வந்து ரொம்ப கான்ஷியஸா இருப்பாங்க. இவ்ளோ கேலரிஸ் தான் எடுத்துக்கணும். இவ்ளோ தான் ஃபைபர் எடுக்கணும். ரொம்ப கால்குலேட் பண்ணி சாப்பிடுவாங்க ஒரு சிலர். பட் அப்போலாம் நம்ம தாத்தா, பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இவ்ளோ கால்குலேட்லாம் பண்ணதே கிடையாது. சாப்பிடுவாங்க. பட் பயங்கர ஃபிட்டா இருப்பாங்க. நம்ம வந்து என்னதான் ரொம்ப கான்ஷியஸா எடுத்து சாப்பிட்டாலுமே நம்மளால அந்த ஃபிட்னஸ் மெயின்டெயின் பண்ண முடியல. ஸோ அப்பைக்கு இப்பைக்கு என்ன டிஃபரெண்ட்? கிராசரிஸ் எப்படி வாங்குவீங்க யூசுவலா? கடையில போய் பார்த்தோம்னா ஆர்டர் போட்டுறது. ஏன் அவ்ளோ தூரம் போய் எக்ஸாக்ட்லி. ஸோ இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்டோருக்கு போய் வாங்குனது எப்போன்னு கடைசியா கேட்டா, மெஜாரிட்டி பாப்புலேஷன் வந்து ஃபியூ மந்த்ஸ், இயர்ஸ் கூட ஆயிருச்சு. ஏன்னா Swiggy, Zomato, Zepto நமக்கு ரொம்ப ஆக்சஸ் ஈஸி பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம
நம்ம தாத்தா, பாட்டி காலத்துல அது கிடையாது இல்லைங்களா? அவங்க மாசம் ஒரு வாட்டி தான் கிராசரி ஷாப்பிங் போவாங்க. வாரம் ஒரு வாட்டி போய் வெஜிடபிள் ஷாப்பிங். ஸோ அவங்களுக்கு ஆக்சஸ் கம்மியா இருந்ததுங்க. ஃபுட்டோட ஆக்சஸ் 1. இன்னொன்னு நெறைய நடந்தாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கே வந்து ஃபியூ கிலோமீட்டர்ஸ் நடப்பாங்க. நம்ம வந்து இப்போ ஒரு 1 கிலோமீட்டர் வாக் போயிட்டு, வாவ்! நான் 2000 ஸ்டெப்ஸ் நடந்துட்டேன் இன்னைக்குன்னு அது பெருமையா பேசுறோம். அவங்க ஜெனரலி நார்மலாவே 10,000 டூ 15,000 ஸ்டெப்ஸ் கேஷுவலா நடந்தாங்க. இல்லன்னா பிசிக்கலி ரொம்ப ஹார்ட் வொர்க்கிங் பீப்பிளா இருந்தாங்க. ஃபேமிலி ஆகட்டும், விமன் வந்து வீட்ல அந்த காலத்துல ஸ்டவ், இண்டக்ஷன், ஏர் ஃப்ரையர் எதுவும் கிடையாது. அவங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து அவ்ளோ ஃபுட்ட டிமாண்ட் பண்ணுச்சு. நெறைய சாப்பிட்டாங்க. அது எல்லாமே வந்து டைஜஸ்ட் ஆகுற அளவுக்கு வொர்க் பண்ணாங்க. பட் நம்ம வந்து என் தாத்தா, பாட்டி சாப்பிட்டத நானும் சாப்பிடுறேன்னு சொல்லி சாப்பிடுறோம். ஆனா, அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி லிட்டரலி 0 ஆக்கிர்றோம். ஸோ, நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிட வேண்டியதா இருக்கு. 1. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி ஆக்சஸ் டூ த ஃபுட். இப்போ அவங்க வந்து ஒரு தீவாளி, பொங்கல், நியூ இயர்னா தான் வந்து வீட்ல ஸ்வீட்ஸ் செய்வாங்க. கடையில போய் வாங்குற பழக்கமும் கிடையாது. இப்ப நம்ம அப்படி கிடையாது இல்லைங்களா? எனக்கு இப்போ மைசூர் பா சாப்பிடணும் போல இருக்கு. இப்போ சாக்லேட் சாப்பிடணும் போல இருக்கு. மேட்டர் ஆஃப் 10 மினிட்ஸ்ல என் கையில வர்ற அளவுக்கு எனக்கு ஆக்சஸ் இருக்கு. ஸோ, ஆக்சஸ் டூ ஃபுட் வந்து ஒரு பெரிய காரணம். பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியா இருக்குது. ஸோ, அதனால நம்ம அவங்க சாப்பிட்ட அளவுக்கு சாதம் நம்ம சாப்பிட்டோம்னா, அத டைஜஸ்ட் பண்ற அளவுக்கு ஆக்டிவிட்டி இல்லாதனால அது ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சுருது. அதுதான் ஒபிசிட்டி, ஃபேட் டெபாசிஷன் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. ஸோ, நம்ம வந்து கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ கம்மி பண்ணிட்டு, காய்கறிகள நெறைய சாப்பிட வேண்டியதா இருக்கு. ஃபைபர் ரொம்ப தேவையா இருக்கு. ஏன்னா, நம்ம உட்கார்ந்துட்டே இருக்கோம். பட் மென்டல் ஒர்க் ஜாஸ்தி அவங்கள விட. ஸோ, அதுக்கு ஈடு குடுக்குற அளவுக்கு நமக்கு வைட்டமின்ஸ், மினரல்ஸ் வேணும். ஸோ, அது காய்கறியில இருக்கு. ஸோ, நெறைய காய்கறி, கொஞ்சமா புரோட்டீன், சாதம் ஆர் கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு சொல்ற இந்த சப்பாத்தி, சிறுதானியம், சாதம் எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ்குள்ள வரும். அது வந்து அளவா தான் நம்ம எடுத்துக்கணும். கேலரி கவுண்ட் பண்ணா தான் வெயிட் லாஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா வந்து ஒரு சிலருக்கு இப்போ வந்து அத்லீட்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம ஒலிம்பிக்ஸ்லயே பார்த்தோம். ஒரு சில வெயிட்டுக்குள்ள வரணும்னா, அவங்க அந்த கேலரிஸ்குள்ள சாப்பிட்டா தான் இவ்ளோ நாளுக்குள்ள வர முடியும். அவங்கள மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா தேவைப்படுற இடத்துல கேலரி கால்குலேஷன் வேணும். ஆனா எவ்ரிடே ஜெனரல் வெயிட் லாஸ்க்கு தாராளமா போர்ஷன் கண்ட்ரோல், மைண்ட்ஃபுல் ஈட்டிங்லயே தாராளமா நம்மனால வந்து வெயிட் மேனேஜ் பண்ண முடியும். இப்போ டெஃபிஷியன்சி விட்டமின் சி, விட்டமின் டினால நெறைய சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துப்பாங்க. அது வந்து எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, அத ஃபுட் மூலமா அத நம்ம சரி பண்ணிக்க முடியுமா? இது ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின். இதுக்கு வந்து பிளாக்லயும் ஆன்சர் பண்ண முடியாது, ஒயிட்லயும் ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு கிரே ஏரியா. இப்போ அந்த காலத்துல சப்ளிமெண்ட்ங்கிற கான்செப்ட்டே கிடையாது. ப்ராபப்ளி ஃபிஷ் ஆயில்னு சொல்லி ஒண்ணு எடுப்பாங்க. ஒரு போன ஜெனரேஷன். அது ஒண்ணு தான் சப்ளிமெண்ட். பட் இப்போ அப்படி கிடையாது. அதுக்கு காரணம் ஃபாஸ்ட் சேஞ்சிங் லைஃப்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட தாத்தாக்கு வந்து விட்டமின் பி12 டெஃபிஷியன்சி கண்டிப்பா இருந்திருக்கு. அது நான் 100% சொல்ல முடியும். ஏன்னா நம்மளோட சாயில்ல வந்து ஃபெர்டிலிட்டி அதிகமா இருந்தது. சாயில்ல தான் விட்டமின் பி12 வந்து அதிகமா இருக்கும். ஸோ நல்ல ஃபெர்டைலான சாயில்ல வளர்ற பழங்கள நான் சாப்பிடும்போது, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பி12 அதிகமா இருக்கும். ஆனா இப்போ நம்ம நெறைய பெஸ்டிசைட்ஸ் நெறைய அதே மாரி பல்க்கா ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ அப்ப வந்து சாயிலோட ஃபெர்டிலிட்டி கம்மியாகும்போது பி12 ஸோ பி12 டெஃபிஷியன்சி வர ஆரம்பிக்குது. ஸ்பெஷலி வெஜிடேரியன் ஃபுட்லயும், வீகன் ஃபுட்லயும் வந்து பி12 வந்து ரொம்ப கம்மி. இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் ரொம்ப ட்ரேஸஸ்ல தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து பி12 டெஃபிஷியன்சி வருதுங்கும்போது சப்ளிமெண்ட் போய் தான் ஆகணும். பட் இதே பார்த்தீங்கன்னா, ஒரு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இப்ப ஜாஸ்தியா இருக்கு. நம்ம முதல்லலாம் என்ன சொல்லுவோம், வெயில்ல போகாதனால தான் நமக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி வருதுன்னு சொல்லுவோம். ஆனா இந்தியால வெயில் தேவையான அளவுக்கு இருக்கு. ஸ்பெஷலி வின்டர்ல கூட வெயில் வராத நாளுங்கிறது கைவிட்டு எண்ணிறலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி ரொம்ப அதிசயமா பார்த்தோம். அதுக்கு காரணம் வெயில் மட்டும் கிடையாதுங்க. நம்ம உடம்பு வந்து ஸ்கின்ல வந்து சன்ரேஸ் பட்டு, உடம்புல ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷனால விட்டமின் டியா கன்வெர்ட் பண்ணுவோம். இப்ப நமக்கு இருக்க எபிலிட்டி கம்மியாயிருச்சு. அந்த சன்ரேஸ விட்டமின் டியா கன்வெர்ட் பண்றது. அதுக்கு காரணம் ஒபெசிட்டி, லிவர் ப்ராப்பரா ஃபங்ஷன் ஆகாதது, கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் விட்டமின் டி டெஃபிஷியன்சி வரும். இன்னொன்னு ஏசி ரூம்ல வெயிலே படாத இடத்துல தான் நம்ம ஃபுல் டே இருக்கோம். ஸோ அது ஒரு காரணமா இருக்கு. இப்போ விட்டமின் டி நம்ம வந்து உடம்புனால உற்பத்தி பண்ண முடியலன்னா, வேற ஆப்ஷனே இல்ல நம்ம சப்ளிமெண்ட் போய் தான் ஆகணும். ஆனா நேச்சுரலா நெறைய ஃபுட் இருக்கு. இப்போ நான்வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு சீ ஃபுட் சாப்பிடும்போது விட்டமின் டி ஒரு அளவுக்கு இருக்கும். அதே மாரி பி12 பார்த்தீங்கன்னா, அகேன் நான் வெஜிடேரியன் ஃபுட்ல தான் அதிகமா இருக்கு. வெஜிடேரியன் ஃபுட்ல வந்து ஃபோர்ட்டிஃபைட் பி12ன்னு இப்ப வருது. அந்த மாரி இருக்கு. இன்னும் 2 டெஃபிஷியன்சி நான் இங்க பேசணும்னு நெனைக்கிறேன். என்னன்னா, விமென்க்கு வந்து அதிகமா கால்சியம் அண்ட் அயர்ன் டெஃபிஷியன்சியும் இருக்கு. இத நம்மனால மோஸ்ட்லி ஃபுட்லயே எடுத்துக்க முடியும். கால்சியம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பால், தயிர், சீஸ் இதுல இருக்கு. ராகில நெறைய இருக்கு. முருங்கைக்கீரையில நெறைய இருக்கு. அதே மாரி நம்ம அ தண்டங்கீரை சொல்லுவாங்க இல்லைங்களா? தண்டங்கீரையோட விதையில வந்து முதல்லலாம் லட்டு வரும். அதுல நெறைய கால்சியம் இருக்கு. வெண்டைக்கால இருக்கு. ஸோ இதெல்லாம் பேலன்ஸ்டா எடுக்கும்போதே கால்சியம் பரவாயில்லாம இருக்கும். அயர்ன் பார்த்தீங்கன்னா, அ அகெயின் நான் வெஜிடேரியன் சோர்சஸ்ல அதிகம். பட் நம்மளோட பருப்பு வகையிலயுமே
ஒரு அளவுக்கு இருக்கு. ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ரெய்சின்ஸ், ஃபிக், டேட்ஸ், ப்ரூன்ஸ் இதுலலாம் இருக்கு. இது எல்லாத்த விட நம்ம அதிகமா அயர்ன் சாப்பிடும்போது, அது கூடயே கொஞ்சம் விட்டமின் சியும் சேர்ந்து சாப்பிடும்போது, உடம்புனால ஈஸியா அத அப்சர்வ் பண்ண முடியும். நீங்க விட்டமின் சி இல்லாம ஒரு 10% அப்சர்வ் ஆகுதுன்னா, நீங்க விட்டமின் சியோட ஒரு 30, 35% அதனால அப்சர்வ் பண்ண முடியும். விட்டமின் சிங்கிறது நம்ம எலுமிச்சம்பழமோ, இல்ல ஆரஞ்சோ அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இப்போ வந்து இந்த கேலரீஸ் இத பத்திலாம் சுகர் இத பத்திலாம் பேசும்போது, நம்ம ஒரு ஃபுட் வாங்குறோம் கடையில அப்டின்னா, ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் ஒரு ஃபுட் பத்தினா, அதுல பின்னாடி லேபிள்ல போட்டிருப்பாங்க. அத வந்து படிச்சு பார்த்து யாருமே வாங்குறதில்ல. நெறைய பேர் அத பார்க்கறதே இல்ல. அத எப்படி வந்து பார்த்து வாங்கணும்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு கிளீனா சாப்பிடணும். நம்ம இதெல்லாம் கொஞ்சம் வேண்டான்னு பார்க்குறேன் குழந்தைங்களுக்கு. சர்க்கரை கம்மி பண்றேன் அப்படிங்கும்போது, நீங்க பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம், திருப்புனோனே இன்கிரிடியன்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருப்பாங்க. அ உள்ள யூஸ் பண்ணியிருக்க பொருள். அதுல ஒரு ரூல் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குடுக்குற இன்கிரிடியன்ட்ஸ் தான் அதுல அதிகமா உபயோகப்படுத்தியிருக்காங்கன்னு அர்த்தம். எப்பயுமே வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல தான் குடுத்திருப்பாங்க. ஸோ, நீங்க அத பார்க்கும்போதே எது அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சிரும். அதுல ஃபர்ஸ்ட்லயோ, செகண்ட்லயோ சர்க்கரை இருக்குன்னா, அத கொஞ்சம் யோசிச்சு வாங்கலாம். ஓகேங்களா? சில இதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டே சுகர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெட்ரா பேக் மில்க் ஷேக்ஸ் வருது இல்லைங்களா? ஜூஸ் வருது. ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட் சுகர். அப்புறம் தான் ஆரஞ்சே இருக்கும். ஆரஞ்ச் ஜூஸ்ல. ஸோ அந்த மாரி இருக்கும்போது கொஞ்சம் நம்ம யோசிச்சு வாங்கணும். இன்கிரிடியன்ட்ஸ் 1. செகண்ட் பார்த்தீங்கன்னா, சர்விங் சைஸ். நம்ம எல்லாருமே ஏமாறுற ஒரு விஷயம் இது. ஏதாவது ஒரு குழந்தைக்கு குடுக்குறதுல பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் பாக்கெட் ஒரு குழந்தை சாப்பிடுறாங்க. ஆனா அதில திரும்பி பார்த்தீங்கன்னா, சர்விங் சைஸ் 6, 5ன்னு போட்டிருப்பாங்க. அதாவது 5ஆ பிரிச்சு சாப்பிடணும்னு அர்த்தங்க அது. அது அவங்க குடுத்திருக்க கேலரீஸ் 5 சர்விங்க்கானதுன்னு அர்த்தம். ஸோ சர்விங் சைஸ் பார்க்கணும். 3 வந்து ஓவரால் கேலரீஸ். கேலரீஸ விட இம்பார்ட்டன்ட் நான் எத சொல்லுவேன்னா, டிரான்ஸ் ஃபேட்ன்னு ஒண்ணு இருக்கு. டிரான்ஸ் ஃபேட் வந்து 0வா இருக்கணும், இல்ல நில்லா இருக்கணும். ட்ரேஸஸா கூட இருக்கக்கூடாது. பாயிண்ட் ஃபியூ பெர்சன்டேஜா கூட இருக்கக்கூடாது. ஏன்னா, டிரான்ஸ் ஃபேட் தான் நம்ம கார்டியாக் ப்ராப்ளம்க்கான பிரைமரி ரீசன். அது எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா திரும்ப திரும்ப ஆயில பொரிச்செடுத்த எண்ணெய திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்போது அதுல டிரான்ஸ் ஃபேட் இருக்கும். ஹைலி ப்ராசஸ்டு ஃபேட்ல டிரான்ஸ் ஃபேட் இருக்கும். ஸோ அத கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். செகண்ட் சுகர். சுகர் வந்து இப்போ நம்ம பின்னாடி திருப்பி பார்ப்போம். இந்த பாக்கெட்ல ஓகே 8 கிராம் சுகர்ன்னு போட்டிருக்காங்க. 8 பரவால்ல தானே அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆனா அது பார்த்தீங்கன்னா 100 எம்எல்லுக்கு 8 கிராம்ஸ்ன்னு குடுத்திருப்பாங்க. ஆனா அந்த பாட்டில் ஆஃப் பெவரேஜஸ் வந்து 500 எம்எல்லா இருக்கும். ஸோ நீங்க இன்டூ 5 போடணும். அது வந்து ஒரு நாளுக்கு நமக்கு தேவையான சர்க்கரை அளவை விட அதிகம். ஸோ சுகர், சர்விங் சைஸ், டிரான்ஸ் ஃபேட், ஓவரால் கேலரீஸ், மெயினா இன்கிரிடியன்ட்ஸ். இதெல்லாம் பார்த்து வாங்கும்போது ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பிரெட் வந்து ஒரு கிளையண்ட் ஒருத்தங்க சொன்னாங்க. இந்த பிரெட் தான் நான் சாப்பிடுறேன். ஏன்னா வந்து இது ப்ரவுன் பிரெட். இதுல வந்து கோதுமை தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. அத அவங்க திருப்பி பார்த்தம்போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அதுல ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட் மைதா. மைதா சாப்பிடுறது தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் மைதா வேண்டான்னு அவாய்ட் பண்ற இடத்துல மார்க்கெட்டிங்னால நம்ம சம்டைம்ஸ் ஏமாந்துர்றோம். ப்ரவுன் பிரெட்டுங்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா கோதுமையில பண்ணதுன்னு நெனைக்கிறோம். ஆனா ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட்டே மைதா. மைதாவ விட கம்மியா தான் அதுல வந்து கோதுமை இருக்கு. அதாவது 40% மைதா, 20% கோதுமை. ஸோ இந்த மாரி மார்க்கெட்டிங்னால சம்டைம்ஸ் நம்ம வந்து அ ரொம்ப காஷியஸா தான் இருக்க வேண்டியது இருக்கு. ஸ்பெஷலி எல்டர்ஸ்க்கோ, இல்ல டயபிட்டிஸ் இருக்கவங்க, ஏதாவது ஒரு இஷ்யூனால பார்த்து வாங்குறவங்க ரொம்பவே காஷியஸா இருக்கணும். ஸ்பெஷலி குழந்தைக்கு குடுக்கும்போது. கண்டிப்பா. ஏன்னா இன்கிரீடியன்ட்ஸ்ன்ற ஒரு விஷயத்த கவனிக்கிறதே இல்ல. நம்ம பார்க்குறோம் நல்லா இருக்கா? டேஸ்ட்டா இருக்கா? டேஸ்ட்டு தான் ஃபர்ஸ்ட்டு பிரைமரியா இருக்கு எல்லா ஃபுட்லயுமே. ஸோ இன்கிரீடியன்ட்ஸ்லாம் வந்து இது மாரி சொன்னதுக்கு அப்புறம் தான் இனிமே பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸே கிரியேட் ஆகுது. அதே நம்ம சுகர் பத்தி பேசும்போது, இப்போ ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்றது வந்து ரொம்பவே நல்லது. நீங்க 1 வீக் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணாலே, உங்க பாடில வந்து நெறைய சேஞ்சஸ் தெரியும். உங்களால ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அது உண்மையா? அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தெரிஞ்சோ, தெரியாமலோ நெறைய சுகர் ஆட் பண்றோம். இப்ப நான் பிரெட் சொன்னேன். பிரெட்ல சுகர் இருக்குன்னு நீங்க நெனைக்கிறீங்களா? இருக்குண்ணா இருக்கு. இருக்கு. நெறைய பேத்துக்கு அது தெரியாது. நாம ஸோ சாப்பிடும்போதே டேஸ்ட் இனிப்பா தான் டேஸ்ட். இருக்கும் ஆனா லைட்டா. நம்ம அதுல சுகரா சாப்பிடுறோம்னு நமக்கு தெரியாம சாப்பிடுறோம் இல்லைங்களா? ஹிடன் சுகர்ஸ் வந்து ஜாஸ்திங்க இந்த காலத்துல. நம்ம சாப்பிடுற ஒரு பேக்கேஜ்ட் ஃபுட்லயும், நம்ம ஊத்துற சாஸஸ்ல, மயோனீஸ்ல எல்லாத்துலயுமே வந்து சுகர் இருக்கு. தெரியாம சாப்பிடுற சுகர். அப்படி இருக்கும்போது நம்ம சுகர் இன்டேக் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனால நம்ம தெரிஞ்சு யூஸ் பண்ற சுகர கம்மி பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம வெயிட்ல கொஞ்சம் சேஞ்ச் தெரியும். ஏன்னா கேலரி எக்ஸஸா சாப்பிடும்போது. பட் ஒயிட் சுகருக்கு பதுவா ஈக்குவலி நான் வந்து ஜாகரியோ, இல்ல வந்து கருப்பட்டியோ, இல்ல தேனோ ஊத்தி நான் சாப்பிடுறேன். ஆனா எனக்கு வெயிட் லாஸ் ஆகுமா? இல்ல வந்து எனக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா, பெருசா தெரியாது. ஏன்னா டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம உடம்ப பொறுத்தவரைக்கும் சர்க்கரை சர்க்கரை தான். அது ஒயிட் சுகர்லேருந்து வந்திருக்கா, நாட்டு சர்க்கரையிலேருந்து வந்திருக்கான்னு தெரியாது. பட் ஆனா அதுக்காக டெஃபினெட்லி இதுல இருக்க பெனிஃபிட்ஸ நம்மனால வந்து பார்க்காம இருக்க முடியாதுங்க. ஏன்னா, நீங்க நாட்டு சர்க்கரையில வந்து ஒரு ட்ரேசஸ் ஆஃப் சில மினரல்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு. அது வந்து ஒயிட் சுகர்ல சுத்தமா கிடையாது. அந்த டிஃபரன்ஸ் டெஃபினட்டா இருக்கு. ஆனா
நான் இதுக்கு ஈக்குவலன்ட்டா இது சாப்பிடுவேன் எனக்கு வெயிட் லாஸ் ஆகுமா? இல்ல வந்து எனக்கு பாடில பெரிய சேஞ்ச் தெரியுமான்னா, கண்டிப்பா கிடையாது. பட் ஆனா ஓவராலா நமக்கு ஒரு நாளைக்கு WHOன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் குடுத்தத விட ஆவரேஜா ஸ்பெஷலி இந்தியன்ஸ் டே டு டே லைஃப்ல அதிகமா தான் எடுத்துக்கிறோம். சுகர். சுகர். நமக்கே தெரிஞ்சும், ம். நெறைய டைம் தெரியாமலும். நீங்க சொல்ற மாதிரி நமக்கு தான் பிரிச்சு பார்க்க தெரியும். இது நாட்டு சர்க்கரை, இது சுகர், இது ஹனின்னு. பட் பாடிக்கு அது தெரியாது. இது சுகர் தான் உள்ள போனா அவ்வளோதான். ஓகே. நீங்க வந்து இன்னைக்கு கட் ஹெல்த், வெயிட் மேனேஜ்மென்ட், பிசிஓடி ஸோ இத பத்திலாம் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. நெறைய அவேர்னஸ் கிரியேட் ஆகும்னு நெனைக்கிறேன். முக்கியமா நீங்க சொன்னதிலயே வந்து எதுனா இன்கிரீடியன்ட்ஸ் வந்து பார்த்து வாங்கணும் எல்லாருமே. பிகாஸ் நம்ம இன்டேக் பண்றது என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சா சாப்பிடணும். சுகர் பத்தியும் நல்லா சொல்லியிருந்தீங்க. ஸோ நெறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க் யூ.